சொந்தங்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சர்வாஷ் நிஷா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டொரண்டோ பிஸியான சிட்டியில் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் டிரான்சிஸ்டில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு குழப்பம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது எப்படி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோக்குள்ள. வாங்க இந்த வீடியோ போகிறோம். நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நீங்கள் டிரான்சிஸ்டில் அதாவது பஸ்ஸோ சப்வேவோ நீங்கள் டொரண்டோ கவர்மெண்ட் இதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிடைக்க ரொம்ப கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நானும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அது எப்படி தொலைச்சு நான் ஒரு பொருள் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறதான் சொல்ல போகிறேன். நமக்கு வந்து சில பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கும். அது நம்ம தொலைச்சிட்டோம்னா கண்டுபிடிக்க சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா டொரண்டோ பெரிய சிட்டி. நம்ம எங்கே மிஸ் பண்ணோம், எப்படி மிஸ் பண்ணோம், அவ்வளோ பஸ் ஓடுது, அவ்வளோ சப்வே யூஸ் பண்ணோம், அவ்வளோ ட்ரெயின் போகுது, எந்த ட்ரெயின் பண்ணிக்கலாம், எதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நான் மிஸ் பண்ணேன். ஒரு 2 மணி இருக்கும் அன்னைக்கு. பார்த்தீங்கன்னா பண்ணு வந்து எழுப்பி விட்டாங்க, தட்டி என்ன ஃபோனை காணாம் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் நான் ஃபோனை காணாமா செக் பண்ணியான்னு கேட்டாங்க. மேடம் அவள் வந்து சர்ச் பண்ணியிருக்கா, அவளுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கா ஃபோனை காணான்ட்டு. அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், ஃபோன் எப்படி தொலைஞ்சிருக்கும், சான்ஸே இல்லையே, எப்படி மிஸ் பண்ணது அப்படின்னு கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லவா வேணும், ஃபோனை காணான்றப்ப வீட்டையும் அன்னைக்கு ஃபுல்லாக திருப்பி போட்டு தேடி பார்த்தோம். அங்கே எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சடனாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கேஜ் கூட எனக்கு ஞாபகம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபாரின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. அப்படி போகலன்னா நீங்கள் சொல்லி போட்டுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனடாவில் இருந்தால் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸருக்கு வந்து ஃபோன் வரும். அதே போல் நான் வந்து பண்ணிக்கிட்ட சொல்லி பார்த்தேன். அந்த டைத்தில் வந்து இன்டர்நேஷனல் பேக்கேஜ் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ தடுமாறி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அப்ளிகேஷனை இறக்கி அது கால் பண்ணி பார்த்தோம். அது ஒன்றுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், மச்சான் என்னோட ஃபோனை காணா கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்கிறா எனக்கு அப்படின்னு சொன்னப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணான், கட் பண்ணிட்டு கால் பண்ணா, ரிங் போதுறான்னு சொன்னான். அப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னும் மச்சான் இன்னொரு ஃபோன் பண்ணேன், இன்னொரு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறான், நீ பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் இந்த காலில் வச்சுட்டு அகைன் ஃபோன் பண்ணான். எடுக்கலன்னு சொன்னான். மச்சான் இன்னொரு ட்ரை பண்ணுறான்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை பிக் பண்ணாங்க. ஃபோனை பிக் பண்ணிட்டு அவனை கான்ஃபரன்ஸில் போட இல்லை ஸ்பீக்கரில் போட சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணேன். நான் அவர் ஃபோன் பண்ண ஒரு ஃபோன் வந்து இன்னொருத்தர் எடுத்தார். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எடுத்தார் என்கிட்ட. என்னோட ஃபோன் வந்து காணாங்க, நீங்கள் தான் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்காது, என்னோட ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் தானே அது. எனக்கு வந்து ஷாக்காக இருந்தது. ஏன்னா இன்னொருத்தர் கையில் நம்ம ஃபோன் இருக்கு, எப்படி சாத்தியம் இல்லையே, எப்படி என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அகைன் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். என்னோட ஃபோனை காணாங்க, அது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் எங்கே எடுத்திருக்கீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, நான் ஃபோன் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் இது என்னோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி டிரைவர் கிட்ட இருக்காது. ஆக்சுவலாக அந்த டிடிசி டிரைவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. அவர் ஃபோன் நடுக்காது 2 மணி பிக் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் எந்த பஸ் ஸ்டாண்டுங்க அப்படின்னு சொன்ன போது ஃபின்ச் பஸ் ஸ்டாண்டில் இருக்கு உங்களோட மொபைல், நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகேங்க, நானும் இப்போ வரேன், நான் உங்கள் பஸ் நம்பர் என்னன்னு சொல்லுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் பஸ் நம்பர் ஏதோ சொன்னார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபின் ஸ்டேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. டிஸ்கனெக்ட் என்ன அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நம்பர் சொல்ல போனார், ஆக்சுவலாக நம்பர் சொல்ல போனார். அந்த டைம் சொன்னா டிஸ்கனெக்ட் ஆச்சு, நினைச்சு பாருங்க மொபைல் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ என்ன பண்றது பண்ண ஒண்ணுமே தெரியல. பட் பிஃபோர் கால் கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து டிடிசி லாஸ்ட் ஃபோன் நீங்க வாங்கிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ நாங்களும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அவ்வளோதான் போல கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, பண்ணு வந்து கிடச்சிரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க, எனக்கு தான் தூக்கம் வரல. நானும் தூங்க முடிச்சுக்கிட்டு சரி முடிச்சிருந்தேன் என்ன பண்ண அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஆஃபீஸ் டைத்துக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ என்ன 4 மணி ஆச்சு. நான் 6 o'clock எழுந்திரிச்சு கிளம்புனா தான் என்னோட ஆஃபீஸ் வந்து கரெக்டாக ரீச் ஆக முடியும். நான் போகிறது டிரான்சிட் பஸ்ஸில் தான் போனேன். அகைன் என்னோட இப்படி என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு டிடிசி லாஸ்ட் ஃபோன் வெப்சைட் பார்த்து அந்த நம்ம கஸ்டமர் கேருக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து லைவாக வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 9 to 5 தான் ஆஃபீஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே 9 to 5 தான் ஓப்பனாக இருக்கும். பட் என்னோட ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 5 தான் என்னோட ஆஃபீஸ் டைம். ஸோ என்னால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்றப்ப நான் வந்து ஃபோன் காலில் தான் நான் கனெக்ட் பண்ண முடியுது என்னால். ஸோ ஃபோன் கால்லேருந்து மண்டே நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இவங்களோட ஃபோன் இன்னுமே வரல. அப்புறம் டீட்டெயில் கேட்டாங்க, இவங்களோட ஃபோன் எப்போ மிஸ் ஆச்சு அப்படின்ட்டு. மிஸ் ஆன டேட் வந்து சண்டே எனக்கு மிஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் சினாரியோஸ். இங்கே நீங்கள் ஒரு மொபைல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த டிரான்சிஸ்டில் தொலைச்சிங்க, எந்த ரூட்டில் தொலைச்சிங்க, எந்த பஸ் நம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், என்ன டேட்டுக்கு நீங்கள் தொலைச்சிங்கிறது உங்களுக்கு சொன்னாதான்
நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னோட கம்ப்ளைண்ட் வந்து அவங்க பதிவு பண்ணிக்கிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து 2 டைம் ட்ரை பண்ணேன். கஸ்டமர் கேர் கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வெயிட்டிங் காலில் நிற்கணும். நம்ம ஊர் மாட்டோம் எப்படி சொல்கிறது, வெயிட்டிங் கால் தான், பட் ரொம்ப டைம் ஆகும். மினிமம் நீங்கள் 45 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து கால் கனெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் 26வது ஆளாக தான் எப்போயுமே இருந்தேன். நான் மண்டே ட்ரை பண்ணி கிடைக்கல, டியூஸ்டே ட்ரை பண்ணேன், அப்போயுமே எனக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் இல்லை. ரெஸ்பாண்ட் இல்லை மீன்ஸ் இந்த மொபைல்னும் வந்து சேரலன்ட்டாங்க அவங்க. எனக்கு வேற பதட்டம் ஆகிப்போச்சு. என்னடா அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணோம், அவர் எடுத்தாரு, ஃபோன் வர இருக்குன்னு சொன்னார், டிடிசி லாஸ்ட் ஃபோனை கொடுத்துறேன்னு சொன்னார். அப்படின்றப்ப கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன், இல்லை 2 நாள் ஆகும் எங்களோட டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கு. டிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் தொலைச்சிருந்தாலுமே சரி, டிடிசியாக இருக்கட்டும், நீங்கள் வேறு டிரான்ஸ்லேஷன் டொரண்டோவில் எங்கே தொலைச்சிருந்தாலும் சரி, பே ஸ்டேஷனுக்குள்ளே தான் வரும். ஏன்னா அங்கே தான் மெயின் ஹப்பு. சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே என்ன மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட் காரில் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே பே ஸ்டேஷனுக்குள்ளே தான் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் வைப்பாங்க. டிடிசி லாஸ்ட் ஃபோன் ஆப்ஷனில் தான் இருக்கும். தென் அங்கே என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் வெட்னஸ்டே நான் கால் பண்ணேன். நான் அவங்க சைட்லேருந்து வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பண்ணாங்க. சேம் அதே போல வெயிட்டிங் டைம் தான். கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட கால் கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயிலாம் கேட்டாங்க. அதே போல டீட்டெயில் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் முன்னாடி உடஞ்சிருக்குங்கன்னு சொன்னேன் நான். அவங்க டீட்டெயில் என்கொயரி பண்ணுவோம், அது எல்லா மொபைலும் உடஞ்சுதாங்க இருக்கும், உங்கள் மொபைல் ஸ்பெஷலாக உடையாது, இங்கே வர மொபைல் எல்லாம் உடஞ்சுதான் இருக்குன்ட்டார் அவரு. என்ன பண்ணுறது, சரி ஓகே உங்களோட மொபைல் மாடல் என்ன, மாடல் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எங்கே மிஸ் பண்ணீங்க, அகைன் சேம் டீட்டெயில் கேட்டாங்க. எங்கே மிஸ் பண்ணீங்க, என்ன டயத்தில் மிஸ் பண்ணீங்க, எந்த பஸ் டிரான்சிட்ல மிஸ் பண்ணீங்க, என்னென்ன எல்லாமே டீட்டெயிலும் கேதர் பண்ண கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ திங்க் உங்களோட ஃபோன் மாட்டம் தான் இருக்கு இந்த மாடல். நீங்கள் வந்து உங்களோட லாக் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் சுவிச் ஆன் பண்ணுறேன்ட்டு சுவிச் ஆன் பண்ண போய் நம்மளோட டிஸ்பிளே பிக்சர் சொல்லணும், என்ன நம்ம வால்பேப்பர் வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பிக்சர் வந்து சொல்லணும். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டார் அவரு. உங்களோட லாக் பேட்டர்ன் சொல்லணும். அந்த லாக் பேட்டர்ன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஓகேன்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சீரியல் கோட் நம்பர் மட்டும். அது இருந்தால் தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக. இல்லாட்டினா அகைன் நம்ம சேம் டீட்டெயில் சொல்லி தான் பேஸ் ஸ்டேஷனில் வாங்க முடியும். ஸோ பண்ணுக்கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை நடந்தது. ஏன்னா பண்ணு தானே இது பண்ணது, எனக்கு அப்போவே இதாச்சு. சரி ஓகே சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஒன்றுமே சொல்லவே இல்லை, ஷாக்லேயே இருக்கட்டும் பண்ணு அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமி கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன், நிஷாவோட அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன். நான் ஃபோன் கிடச்சிருச்சு மாமி, நீங்கள் சொல்லாதீங்க பண்ணு கிட்ட, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். பண்ணு கிட்ட டெய்லி கேட்டுக்கிட்டு பண்ணு திருப்பி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா போன் தான் நமக்கு கிடைச்சிருச்சு, சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அது பண்ணுக்கு தெரியாது. ஸோ பண்ணிட்டு நான் சொல்ல விடு பண்ணு, நான் பண்ணு ஃபோன் கிடைச்சிடும் ஃபீல் பண்ணாது, இல்லை ஃபோன் போச்சு அவ்வளோதான் நினைக்கிறேன், அவர் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அது பயந்துகிட்டு இருந்தேன், ஷாக் ஆகிட்டு இருந்தேன். உள்ள சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரி ஓகே வெயிட் பண்ணு, சரி ஃப்ரைடே உனக்கு எங்கேயும் வேலை இருக்கான்னு நான் சொன்னேன். நான் நீங்கள் ஃப்ரைடே வந்து நீ எனி டைம் எப்படி பேஸ் ஸ்டேஷன் போய் ஃபோன் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்க அவங்க. ஸோ நீ என்ன பண்ற, நீ டைரக்டாவே போயிரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் நமக்கு ஆல்ரெடி இப்போ ஃபோனில் பண்ண வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு பண்ணை வந்து டைரெக்டாக போக சொல்லி, ஏன்னா அங்கே லைவாக போனால் ஃபோன் நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. பண்ணுக்கு நான் சொல்லவே இல்லை, ஃபோன் கிடச்சது எதுவுமே கடைசி வரைக்குமே. ஏன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எனக்குமே நானுமே கலெக்ட் பண்ண முடியாது அவங்கள்ட்ட முன்னாடி நான் சொன்னபடி தான். ஏன்னா வீக் டேஸில் ஃபுல்லுமே எனக்கு ஒர்க் இருக்கும், வீக்கெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். பண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இருக்கா, பண்ணு வந்து போச்சுன்னா ஏன்னா அன்றைக்கி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு காலேஜ் கிடையாது, அன்றைக்கி வந்து ஆஃபாக உங்களுக்கு காலேஜ் ஆஃபாக இருந்தது. ஸோ அட்ரஸ் கொடுத்து ப்ளீஸ் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க பண்ணணும், உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும் நம்பி போங்க நான் சொன்னேன். நான் இல்லை ஃபோன் என்னே திரும்ப அனுப்புற உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ கிடைக்கல இல்லை அப்புறம் அனுப்புகிறேன், இல்லை நீ கடைக்கு நீ நம்பி போ நான் சொன்னேன். நான் நம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டிவேல எனக்கு ஃபோன் பண்ணு போனதுக்கப்புறம் சொல்லி நான் சொன்னேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணு வந்து போயிட்டு இருக்க ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி கோட் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்த கோடு எனக்கு இந்த கோடு நீ சொல்லு, மேபி அவங்க மொபைலை பற்றி டீட்டெயில் சொல்லுவாங்க, ஏன்னா கம்பெனியில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அப்பயுமே நான் சொல்லலை. நான் இந்த கோடு சொன்னாங்க மொபைலை பற்றி சொல்லுவாங்க கிடச்சிச்சா இல்லையான்ட்டு. ஸோ அந்த கோடை சொல்லி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணு அங்கே போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் பண்ணு சஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அகைன் திரும்பி சந்தேகம் வந்துச்சு, கன்ஃபார்மா ஃபோன் வந்து கிடைச்சிருச்சு தான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கோடெல்லாம் சொல்லி ஃபோன்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு உயிர் வந்துச்சு. அப்புறம் எனக்குமே ஒரு ஃபீல் ஹாப்பி ஆச்சு. ஏன்னா அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரியான திங்ஸ், நிறைய ஃபோட்டோஸ் எங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, வீடியோஸ் பிளாக் எடுத்து வச்சிருந்த வீடியோ, ஐ மீன் எடிட் பண்ணுற டிராஃப்ட் போட்டிருந்தது, எங்களோட சோஷியல் அக்கௌண்ட் எல்லாமே மெயின் அதில் தான் இருந்தது. இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்திருக்கும், டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இந்தியாவோட சிம் ஆக்சஸ் கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுங்க. அகைன் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட ஃபோன் மிஸ் ஆகி போச்சு, ஃபாப்ரா இல்லை சிம் கார்டு,
கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வீட்டில் இருக்கவங்கள திருப்பி அனுப்பிச்சு விட்டு சிம் கார்டை வாங்கி இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இட்ஸ் டேக் அ டைம். இடையில வந்து நமக்கு பேங்க்ல இருந்து கால்ஸோ இல்லை பேங்க்ல இருந்து ஓடிபியில் இன்கேஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு. இப்போ எங்களோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே இதாச்சு. எப்படி சொல்றதுங்க, நான் இப்போ பண்ணோட சர்க்கிளும் சரி என்னோட சர்க்கிளும் சரி செக் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஃபோன் டொரண்டோல மிஸ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு அவ்வளோதான். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது, அது சான்ஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்குமே எந்த மைண்ட் செட்டுமே கிடையாது. இந்த டொரண்டோல இந்த மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆப்ஷன் இருக்குன்ற ஒருத்தர் மூலமா அந்த டிரைவர் சொல்லவும் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் செக் பண்ணி நம்ம டீல் சொல்லி அப்புறம் வாங்கணும். அதே போல நீங்களுமே சரி பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கரெக்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, எந்த ரூட்ல மிஸ் பண்ணீங்க, என்ன மிஸ் பண்ணீங்க, என்ன மொபைல் மாடல், என்ன டைமிங்ஸ் எல்லாமே கரெக்டா நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மொபைல் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி தொலைச்சு ஏதாவது சார்ட் அவுட் பண்ணுங்க இந்த இஷ்யூ. இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே. பை பாய்.